எல்லாரும் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது புக் எடுத்து பார்த்தீங்களா? சூப்பர். அதாவது லீவ் விட்டால் ஸ்கூலுக்கும் சேர்த்து படிப்புக்கும் சேர்த்து லீவ் கிடையாது. நம்ம படிக்கணும், சரியா? படிப்பும் முக்கியம். ஸோ டச் இருக்கணும். டேபிள்ஸ் படிச்சுக்கோ, இங்கிலீஷ் தமிழ்லாம் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, வெக்காபுலரி கற்றுக்கோ. மேக்ஸில் கண்டிப்பாக அத்தனை டேபிள்ஸும் படிக்கணும். சயின்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயரில் இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 வரைக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கும். இப்படி 6வது படித்தது தொடர்ச்சி தான் 7வதுல வரும். ஸோ இப்போ 6th இருந்தீங்கன்னா 6th போர்ஷன்ஸ் கொஞ்சம் இந்த சயின்ஸ் அண்ட் சோஷியல் கொஞ்சம் தரவு பண்ணிவிட்டு நீ 7th வா. இது மாதிரி 7th சில்ட்ரன் வந்து 6th இதை படிச்சுட்டு 8th சில்ட்ரன் 7th இதை படி. அது மாதிரி 10th பாய்ஸ் வந்து 9th இதை கொஞ்சம் தரவு பண்ணிக்கோ இந்த லீவில். இல்லை 9th இருக்க மிஸ்னால் 10th போர்ஷன்ஸை படிச்சுக்கோ. 9thலேருந்து 10th போகிறீங்கல்ல, 10th போர்ஷன்ஸ் இப்போயே படிக்கலாமே. உனக்கு வந்து நீ நல்ல அறிவாளியான குழந்தை, யூடியூப்பை தொட்டால் உனக்கு எல்லா வீடியோவும் வருது, நீ பார்த்து கற்றுக்கலாம் இல்லையா? இது படி. அடுத்தது வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? அம்மா என்ன ஐயோ படிக்கிற குழந்தை இல்லை. இன்னொன்று பார்த்துருக்கேன், ஐயோ ஆம்பளை பையன் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தப்பு. இந்த காலத்தில் ஆண் பெண் எல்லாம் பார்க்காதீங்க, எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும். டிவைட் பண்ணுங்கள். இது வந்து அதாவது குழந்தைங்க இன்னொரு தப்பான ஒரு புரிதல் இருக்குது. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் அம்மாவோட வேலையா? எல்லாரோட வேலை கிடையாதா? அம்மா தான் எல்லா வேலையும் செய்யணுமா? சமைக்கிறது அம்மா வேலையா? சாமான் தளக்கிறது வெறும் அம்மா வேலையா? அதுவும் ஒட்டுமொத்த குடும்பத்தினருடைய வேலை, எல்லாரும் சேர்ந்து அந்த வேலையை செய்யணும். நிறைய பேரண்ட்ஸ் ஒர்க்கிங். இப்போ வந்து நிறைய ஜென்ஸும் சமைக்கிறாங்க. அதில் அந்த இது நிறைய அந்த புரிதல் ஒரு சில வீட்டில் இருக்குது, ஒரு சில வீட்டில் இல்லை. ஓகேவா? ஸோ கிவ் ஈக்குவல் ஸ்பேஸ் டு எவ்ரி ஒன். எல்லாரும் எல்லா வேலையும் பகிர்ந்து செய்யணும். இது அம்மாவோட வேலை மட்டும் கிடையாது. நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், திஸ் இஸ் நாட் ஹெல்ப், தட் இஸ் யோர் ஒர்க் ஆல்சோ. ஓகேவா? அது உன்னுடைய வேலையும் கூட. ஒருத்தர் வீடை பெருக்கு தொட, இன்னொரு குழந்தை சாமான் வளர்க்கலாம், இன்னொரு குழந்தை காய்கறி கட் பண்ணலாம். அம்மா அப்பா இந்த வேலையை பிரிச்சுக்கணும். ஒரு கேலண்டர் மாதிரி கூட போட்டுக்கலாம். இந்த வாரம் நான் இதை பண்ணுறேன், அதே வேலையை பண்ண எனக்கு போர் அடிக்கல. ஸோ ருட்டீனை மாற்றிக்கலாமே. அடுத்த வாரம் வேறு வேலையும் நான் பண்ணலாம்ல. இன்றைக்கி இந்த வாரம் நான் சாமான் வளர்க்குறேன், அடுத்த வாரம் நான் துணி துவைக்கிறேன், அடுத்த வாரம் நீ சமையல் பண்ணு, அடுத்த வாரம் நான் வீடு போயிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வேலையை பகிர்ந்துக்கணும். ஹோம்ன்றது நம்ம எல்லோரும் சேர்ந்தது தான் வீடு, இல்லம்ன்றது இல்லையா? நாம் எல்லாருமே சேர்ந்து செய்யணும். இது அம்மாவோட வேலை மட்டும் கிடையாது. அது அந்த இதை அழிச்சிட்டியா? சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? யூ கேன் டூ கார்டனிங். வீட்டு சைடில் கொஞ்சம் சின்ன தோட்டம் வளர்க்கலாம், சரியா? அப்புறம் வெயில் காலமாக இருக்குது, வெளியில் பறவைகளுக்கு நம்ம கொஞ்சம் நெல்லோ அரிசியோ ஏதோ தானியம் வச்சு கொஞ்சம் தண்ணி, ஒரு பொட்டாங்ஷில் தண்ணி வைக்கலாம். அடுத்தது வீட்டு பக்கம் அந்த நாயெல்லாம் பாவமாக இருக்கும், அந்த நாய்ங்களுக்கு தண்ணி வைக்கலாம். ஆனால் கிட்ட போயிடாது. நாய் தெரியாத நாய் தான் கடிச்சிருச்சுன்னா அது அடுத்து பின்னாடி பிரச்சனை ஆகிடும். ஸோ அதெல்லாம் பண்ணலாம் நம்ம. அடுத்தது யார் எல்லாம் ட்ராயிங் பண்ணுவியோ நல்லா ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மெயின் திங் தட் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி, சரியா? ஒரு 4-லைன் நோட் வாங்கி வச்சுட்டு நீயே ப்ராக்டிஸ் பண்ண. அதுவும் ஒரு ஓவியம் மாதிரி தானே. கையெழுத்துன்றது ஒரு ஓவியம் மாதிரி தானே. ஓவியத்துக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அப்படியே கேர்ஃபுல்லாக வரையணும். அதே மாதிரி தான் உன்னுடைய கையெழுத்தும். ப்ராக்டிஸ் பண்ண தான் எதுவுமே வரும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். ஓகே, திடீர்னு ஸ்கூல் தானே நான் வந்து போர்டு மிஸ் எழுதி போடுவேன், நான் அதை பார்த்து காப்பி அடித்து எழுதுவேன், அப்படியே இஷ்டத்துக்கு எழுதுவேன், கிறுக்குவேன் அப்படின்லாம் இருக்காமல் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் ஷுட் ஹவ் இம்ப்ரூவ்ட் ஆஃப்டர் த ரீஓப்பனிங். ஓகே, ஸ்பெண்ட் யோர் டைம் வைஸ்லி. அடுத்தது வீட்டு பக்கத்தில் வந்து லைப்ரரி இருக்கா? இருந்தால் தயவு செய்து லைப்ரரி அம்மா அப்பாவோட போயிட்டு லைப்ரரியில் மெம்பர் ஆகிட்டு சின்ன சின்ன புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்க. இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷோ ஒரு தமிழில் ஏதோ ஒரு எக்ஸ்டாம்போர் ஏதோ சொல்கிறோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் எழுதி கொடுத்தா பேசுறதுக்கு 1000 பேர் ரெடியாக இருக்கா, தானாக எழுதுறதுக்கு ஒருத்தர் தான் வராங்க. ஸோ நீ நிறைய புக்ஸை படிக்க படிக்க உன்னுடைய அறிவு திறமை, உன்னுடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாமே வளரும், உன்னுடைய கற்பனை திறன் எல்லாமே நல்லபடியாக வளரும். ஸோ யூ கோ டு லைப்ரரி, ரீட் புக்ஸ். வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குங்க, நியூஸ் படிங்க, டெய்லி நியூஸ். இப்போ எல்லோரும் வாட்ச் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல, டெய்லி நியூஸ் வாட்ச் பண்ணுங்கள். இங்கிலீஷில் பாருங்கள். அப்போ இங்கிலீஷ் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். வெறும் தமிழை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காது. இங்கிலீஷில் இந்த வேர்டை இவங்க எப்படி உச்சரிக்கிறாங்க நமக்கு தெரியும். ஓகேவா? ஹோப் யூ ஸ்பெண்ட் யோர் வெக்கேஷன் வைஸ்லி. ஓகே, நல்லபடியாக நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா. வெளியில் போகிறது வேறு, வீட்டில் இருக்கும்போது இந்த சின்ன சின்னதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீ அடுத்தது ஜூன் மாதம் நீ ஸ்கூலுக்கு வரும்போது ஓ அம்மா ஸ்கூலா அப்படின்னு உனக்கு ஒரு அழுகை இல்லாமல் வரலாம். ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். வெயில் அதிகமாக இருந்தால் வெயிலில் போய் விளையாடாதீங்க. ஓகேவா?
ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மணி தான் உச்சி வெயில், அந்த டைமில் போய் வெயிலில் விளையாடாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு போய் விளையாடுங்க, காலையில் விளையாடுங்க. இந்த வயசு விளையாடாமல் எந்த வயசு விளையாட போகிறீங்க, நல்லா விளையாடுங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. வெளியே நிறைய பிள்ளைங்க என்ன பண்ண, வெளியே விளையாட போயிட்டு லேட்டாக வந்து சாப்பிட்றது அதெல்லாம் வேண்டாம். கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சுக்கோ. Will you do that? Okay, ma. Okay. Thank you. Bye. Bye bye.